சொகுசு மோட்டார் சைக்கிளில் சுற்றுலா செல்வது, சக நண்பர்களுடன் சேர்ந்து தொலைதூரத்திற்கு அல்லது காட்டுப்பகுதியில் பயணம் மேற்கொள்வது, மற்ற மாநிலங்களுக்கு அல்லது அண்டை நாடுகளுக்கு சென்று அவர்களின் உணவுகளை சுவைப்பது ஆகியவை வசதி படைத்தவர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்காகும். ஆனால் வெறுமனே தங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டும் அப்பயணத்தை மேற்கொள்ளாமல் அதன் மூலமாக வனங்களை பாதுகாக்கவும் அங்குள்ள மிருகங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவவும் மாசற்ற காற்றை சுவாசிக்கவும் கூடிய முன்முயற்சிகளில் களமிறங்கியுள்ளனர் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா குழுவினர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக முறையாக பதிவு பெற்ற இக்குழு தொடக்கத்தில் மொழி மற்றும் சமூகம் சார்ந்த பணிகளில் மட்டும் ஈடுபட்டு வந்தது. பின்னர் மேம்பாட்டு வேலைகளால் வனமும் இயற்கையும் மெல்ல மெல்ல அழிந்து வருவதைக் கண்டு தற்போது அதனை பாதுகாப்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக அதன் தோற்றுநரும் தலைவருமான மகேந்திரமணி BN ராகவன் தெரிவித்தார். மன அமைதிக்காகவும் அரட்டை அடிப்பதற்காகவும் மட்டுமே சொகுசு மோட்டார் சைக்கிள் பயணங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற நிலை மாறி அக்குழுவில் உள்ள 168 உறுப்பினர்களும் ESG எனப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இத்திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று 40 பேர் அடங்கிய குழு பஹாங் பெந்தோங்கில் பழ மரக்கன்று நட்ட அனுபவத்தையும் மகேந்திரமணி பகிர்ந்து கொண்டார். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கோன்னா 40 பழ மரங்களை கொண்டு நட்டோம். அது எங்கன்னா தனாயினான்ற ஒரு கராக்கில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி. அவங்க உத்தரவு கேட்டு அந்த காட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம மரங்களை நட்டோம். மரங்களை அந்த இடத்துல நட்டுட்டு அது மாத்திரம் இல்லை, ஏன் அங்கே மரத்தை நட்டோம்னா அது மனிதர்கள் கன்சம்ஷனுக்கு இல்லை, அது ஆக்சுவலி மிருகங்கள்லாம் சாப்பிடட்டுமே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இயற்கையும் அந்த மரத்தினால பயன்பெறுமே, கார்பனை அது குறைக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் அது மட்டுமின்றி ஆறுகளை சுத்தப்படுத்தி நீரோட்டத்திற்கு தூதுவாறுதல், நீர்வீழ்ச்சி பகுதிகளில் ஆங்காங்கே காணப்படும் குப்பைகளை சுத்தப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு தமது குழுவினர் எண்ணம் கொண்டுள்ளதாக மகேந்திரமணி கூறினார். இதனிடையே தங்களின் நடவடிக்கை வருங்கால தலைமுறையினருக்கு இயற்கையை நேசிக்கவும் அதை பாதுகாக்கவும் தூண்டுகோலாக இருக்கும் என்று அக்குழுவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆலோசகர் டாக்டர் சுகுமாரன் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் பார்க்கலாம், ஒரு மரம் நடுறதுனால இந்த ரைடர்ஸ் மனதில் என்ன நடக்குது, நம்ம என்வாயர்மெண்ட்க்கு ஏதாவது செஞ்சாகணும். இவங்க இந்த விஷயத்தை அடுத்த அவங்களோட சமுதாயத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க எடுத்து செல்கிறாங்க. ஸோ இது வளர்ந்துட்டே போவோம். ஸோ இதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம். நாங்கள் இது மாதிரி பல சேவைகள் சோஷியல் ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம். அதில் இது ஒன்று என்வாயர்மெண்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் எல்லாத்தையும் நம்ம வர வைக்கிறோம். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், MNC கம்பெனிஸ் யாராவது நம்ம கூட சேர்ந்து இந்த முயற்சியை ஈடுபடுத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம தலாரமாக இருக்கோம். அனைவரும் இணைந்து இயற்கையை பாதுகாத்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் என்பதோடு எதிர்பாரா சீற்றம் அல்லது பேராபத்துகளில் இருந்தும் உலகத்தை காப்பாற்ற முடியும் என்று டாக்டர் சுகுமாரன் கூறினார்.